தமிழ்நாடு தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் ஜூன் மாதம் 2007 துவங்கப்பட்டு இதுவரை 2,70,000 உறுப்பினர்களுடன் செயல்பட்டு வருகிறது. இவ்வாரிய உறுப்பினர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளான திருமண உதவித்தொகை, மகப்பேறு மற்றும் மருத்துவ உதவித்தொகை, விபத்து அல்லது இயற்கை மரண உதவித்தொகை, முதியோர் ஓய்வூதியம் மற்றும் பள்ளி கல்லூரி பயிலும் மாணக்கர்களுக்கு கல்வி உதவித்தொகையுடன் கூடுதலாக விடுதி கட்டணம் போன்ற திட்டங்களுக்கு 7,700 பயனாளிகளுக்கு ரூபாய் 4,50,00,000 மதிப்பில் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 37 மாவட்டங்களில் 1000 தூய்மை பணியாளர் உறுப்பினர்களுக்கு ரூபாய் 16,91,00,000 அடுக்குமாடி குடியிருப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சென்னை திருவான்மியூரில் வசிக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு தலா ரூபாய் 5,00,000 மதிப்பில் 43 வீடுகள் கட்டப்பட்டு வருகிறது. உங்களுக்கு சேவை செய்வதற்காக இவ்வரசு உங்கள் வீட்டில் இருந்தபடியே அல்லது அருகில் இருக்கும் சேவை இணையதள மையத்தின் வாயிலாக தாங்கள் உறுப்பினராக பதிவு செய்து கொள்ளவும் உதவித்தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. மேலும் தங்கள் உறுப்பினருக்கான அடையாள அட்டைகள் தங்கள் பணிபுரியும் அலுவலகத்தில் நேரடியாக வந்து வழங்கப்படும். வாரிய நலத்திட்ட உதவிக்கான தொகைகள் தங்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். பாக்கியலட்சுமி, உனக்கு நான் தனியாக சொல்லுமா? வாமா, இங்கே பாருங்க, கடைசியாக ஒரு தடவை உங்களுக்கு வாய்ப்பு வாங்கி தரேன். 2 நாளில் பணம் வரலன்னு வச்சுக்க, பெரிய சிக்கலாயிரும், பார்த்துக்க. சிறு வணிக கடன் திட்டம் தாட்கோவினால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தினால் முறைசாரா கடன் வழங்குபவர்களையும் மற்றும் அதிக வட்டியில் கடன் பெறுவதையும் குறைக்கிறது. இத்திட்டம் NSKFDCயில் இருந்து குறைந்த வட்டியில் தொகை பெற்று சிறு குறு தொழில் செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு குறைந்த வட்டியில் இத்தொகை கடனாக வழங்கப்பட்டு வருகிறது. சிறு வணிக கடன் திட்டம் கடன் சுழற்சிகளை குறைக்க உதவுகிறது. இதனால் அவர்களின் வாழ்வாதாரம் மேன்மையடைகிறது. இம்முன்னோடி திட்டமானது சராசரியாக 25 உறுப்பினர்களை கொண்ட தூய்மை பணியாளர்கள் சங்கம் அமைக்கப்பட்டு 5.25% குறைந்த வட்டியில் சங்கத்திற்கு கடன் வழங்கி 24 மாத தவணைகளில் திரும்பச் செலுத்திட ஆவண செய்யப்பட்டுள்ளது. இத்திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் 52 உள்ளாட்சி அமைப்புகளில் பணியில் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கு ரூபாய் 50,000 வீதம் மொத்தம் 959 உறுப்பினர்களுக்கு இதன் வாயிலாக ரூபாய் 4,74,00,000 கடன் வழங்கப்பட்டுள்ளது. சிறு கடன் மூலமா எனக்கு அரசாங்கம் உதவி பண்ணாங்க. அந்த உதவி குறைஞ்ச வட்டியில் வாங்கி கொடுத்தாங்க. அந்த என் கடத்தெல்லாம் அடைச்சிட்டு இப்போ நான் சந்தோஷமா இருக்கிறேன். உதவி செஞ்ச அரசாங்கத்துக்கு நன்றி. நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த திட்டம் அரசாங்கம் எங்களுக்கு உதவி செஞ்சாரு. அரசாங்கத்துக்கு ரொம்ப நன்றி. இத்திட்டத்தில் பங்கு பெற்ற காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணிபுரியும் 50 தூய்மை பணியாளர்களுக்கு ரூபாய் 25 லட்சம் காசோலை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. இத்திட்டத்தில் சேர்ந்து பயனடைய அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்களை பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கிறோம். சென்னை மாநகராட்சி மற்றும் வாஷ் லேப் இணைந்து நடத்துகின்ற இந்த சர்வதேச கழிவறை திருவிழாவுடைய நிறைவு நாள் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக கழிப்பறை சுகாதாரம் போன்ற விஷயங்களில் யாரும் அது பெருசாக எடுத்துக்கிறது கிடையாது. அதை நம்ம தவிர்த்துட்டு கடந்து போயிடுறோம். ஆனால் நோயற்ற வாழ்வுக்கு கழிப்பறை சுகாதாரம் என்பது மிக மிக அவசியமானது என்பதை நீங்கள் இந்நேரம் உணர்ந்திருப்பீங்க. பள்ளி மாணவர்களுடைய கழிப்பறை சுகாதாரம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, கழிப்பறை சுகாதாரம் சார்ந்த இனோவேட்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் நடத்துவது, பொது கழிப்பிடங்களை மக்கள் பயனுள்ள வகையில் பயன்படுத்துவதை ஊக்குவிப்பது, பள்ளிக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்டரை உருவாக்குவது, கழிப்பறைகள் ஏதாவது இடர்கள் ஏற்பட்டால் அதனை சரி செய்வதற்காக டாய்லெட் ரிப்பேர் கெஃபே மாடல் அமைப்பது போன்ற திட்டங்களை நான் மனதார பாராட்டுகின்றேன், வரவேற்கின்றேன், வாழ்த்துகின்றேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்மையில் உருவாக்கிய தமிழ்நாடு தூய்மை பணியாளர் நலவாரியத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் சுமார் 900 பேருக்கு இங்கே வருகை தந்திருக்கிறீங்க. உங்களால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு மிகுந்த ஆரோக்கியமான ஒரு நிலையில் இருக்கின்றது. அதற்கு முதல்ல என்னுடைய பாராட்டுகள், என்னுடைய நன்றி. தூய்மை பணியாளர்கள் தான் சென்னையோட அன்னை தாய் அப்படின்னு நான் பல நேரங்களில் பெருமையாக குறிப்பிட்டது உண்டு.
அந்த அளவுக்கு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பார்த்துக்கொள்வது போல தூய்மை பணியாளர்கள் தான் நீங்கள் தான் சென்னையை பார்த்துக்கிறீங்க. சென்னைன்ற குழந்தை உங்களுடைய கைகளில் பத்திரமாக இருக்கிறது. சென்னை மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உங்களுடைய பணி என்பது போற்றத்தக்கது, மகத்தானது. உங்கள் பணி மட்டுமல்ல, உங்களுடைய உள்ளமும் மிகவும் தூய்மையானது என்பதை நான் அறிவேன். இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் செய்வது வெறும் தூய்மை பணி மட்டும் அல்ல, அது மனித குலத்திற்கு நீங்கள் செய்கின்ற ஒரு மாபெரும் தொண்டு. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றுகின்ற கொடுமை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய, நம்முடைய முதலமைச்சருடைய ஒரே லட்சியம். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கருடைய நினைவு நாளான கடந்த டிசம்பர் 8ஆம் தேதி தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக்கி அவங்களை உயர்த்த வேண்டும் என்ற அந்த உன்னத திட்டத்தை தொடங்கி வைத்தார். அதன்படி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் தூய்மை பணியாளர்களுக்கு 100 கழிவு நீர் அகற்றும் வாகனத்தை மானியத்தோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினார்கள். அது மட்டும் இல்லை, நீங்கள் பாதுகாப்பாக பணி செய்ய வேண்டும் என்று அதற்கான பயிற்சியை வழங்க தூய்மை பணியாளர் மேம்பாட்டு திட்டத்தை ரூபாய் 50 கோடி செலவில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2023ஆம் ஆண்டு தொடங்கி வச்சார். தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் மூலம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் 90% மானியத்தோடு 1000 வீடுகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய அரசு வழங்கியிருக்கின்றது. இப்படி பல்வேறு திட்டங்கள், தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டம், திறன் மேம்பாட்டு பயிற்சி, தொழிற்கல்வி மற்றும் பயிற்சிக்கான கடன் திட்டம் போன்றவற்றை உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தினருக்காகவும் வழங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இங்கே தூய்மை பணியாளர்களுக்கு தாட்கோ மூலம் பல்வேறு முகாம்கள் நடத்தப்பட்டன. விபத்து காப்பீடு, கல்வி உதவி, திருமண உதவித்தொகை, ஓய்வூதியம், கண் பரிசோதனை மற்றும் கண்ணாடி வழங்குவது போன்ற உதவிகள் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கப்படுகின்றன. உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நிதி உதவிக்கான காசோலைகளையும் இங்கே வழங்கியிருக்கின்றோம். கடந்த 1 மாதமாக நடந்த அந்த சர்வதேச கழிப்பறை திருவிழாவை தொடர்ந்து 2 நாட்களாக இங்கே பரிமாறிக்கொள்ளப்பட்ட கருத்துகளுக்கு செயல் வடிவம் கொடுக்க நம்முடைய அரசு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோல் இங்கே நலத்திட்ட உதவிகளை பெற்ற அத்தனை தூய்மை பணியாளர்களுக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.